ஓவியர் ரவிவர்மன் தன் மனைவி கலாவை கொன்றுவிட்டதற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ரவிவர்மன் சிறையில் இருக்கிறார். அதே சமயம் தினக்குரல் என்னும் இதழில் நிருபராக சேருகிறாள் சுஜாதா. ரவிவர்மன் மனைவி கலாவின் தங்கைதான் சுஜாதா. ரவிவர்மனின் கதையை தன் பத்திரிகையில் ஒரு கதையாக எழுதுகிறாள். அதில் ரவிவர்மன் ஒரு வில்லன் போலவும், ரவிவர்மன் கம்பெனி விளம்பரத்திற்கு கலாவை அரைகுறையாக துணி அணிய வற்புறுத்தியதாகவும், கர்ப்பமான தன் மனைவி கலா மீது சந்தேகப்பட்டதாகவும், ரவிவர்மனுக்கும் கலாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் முறையாக பிரிந்துவிட கோர்ட்டில் விவாகரத்து கேட்க, அது கலாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்ததாகவும், அந்த கோபத்தில்தான் ரவிவர்மன் கலாவை கொலை செய்து விட்டதாக எழுதுகிறாள். அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்து அவளும் பிரபலம் ஆகிறாள். சுஜாதாவின் தோழி சாரதா ஒரு டாக்டர். அவள் வீட்டில்தான் சுஜாதா தங்கியிருக்கிறாள். ஒரு நாள் ரவிவர்மன் சிறையில் இருந்து தப்பிக்கிறார். குண்டடிப்பட்ட அவர் சாரதாவின் வீட்டிற்கு வர, சுஜாதாவும் சாரதாவும் ரவிவர்மனை கட்டி போட்டு மருத்துவ உதவி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சுஜாதாவின் நண்பனான போட்டோகிராபர் அர்ஜுன் சுஜாதாவை காண அங்கு வருகிறான். அர்ஜுன் சுஜாதாவிடம் காதல் வலை வீச முயல, எப்படியோ சாரதாவும் சுஜாதாவும் கஷ்டப்பட்டு அர்ஜுனை வெளியே அனுப்புகிறார்கள். தூக்கு தண்டனைக்கு ஒரு நாள் முன்பு ரவிவர்மன் தப்பித்து விட்டதால் போலீஸ் தீவிரமாக தேடுகிறார்கள். ரவிவர்மனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைகிறது. நன்றாக குணமடைந்த ரவிவர்மன் தான் கலாவை கொலையே செய்யவில்லை என்றும், விவாகரத்து பெற்ற பின் தான் கலா கர்ப்பமுற்றது தனக்கு தெரியும் என்றும், அதனால் தான் கலாவுடன் சேர்ந்து வாழ விரும்பியதாகவும் ரவிவர்மன் சொல்ல, சுஜாதா பின் எப்படி தன் அக்கா கொலை செய்யப்பட்டால் என கேட்க, அதற்கு ரவிவர்மன் கலா அறையில் உடைமாற்றும் புகைப்படத்தை அவளுக்கு தெரியாமல் போட்டோகிராபர் அர்ஜுன் எடுத்து வைத்துக் கொண்டு கலாவிடம் அதை காட்டி மிரட்டியதாகவும், கலா அர்ஜுனின் ஆசைக்கு இணங்கவிட்டால் அதை ஓவியர் ரவிவர்மனிடம் காட்டி மிரட்டி வந்ததையும், கலா தன் டைரியில் எழுதி வைத்ததை ரவிவர்மன் படித்துவிட்டு கலாவை தேடி வீட்டுக்கு வருவதற்குள் அர்ஜுன் கலாவை பலவந்தப்படுத்தும் பொழுது கலாவின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி அர்ஜுன் கலாவை கொன்றுவிட்டதாகவும், அந்த பழியை தன் மீது போட்டதாகவும், அதனால் அர்ஜுனை கொன்று பழிவாங்கவேதான் சிறையில் இருந்து தப்பித்ததாகவும், தன் சொத்துக்கள் அனைத்தையும் சுஜாதாவின் பெயரில் மாற்றிவிட்டதாகவும் கூறுகிறார். அதே சமயம் போலீஸ் அங்கு வர ரவிவர்மன் அங்கிருந்து தப்பித்துச் சென்று சுஜாதாவிடம் சொன்னது போல் அர்ஜுனை கொன்றுவிட்டு சிறைக்கு செல்ல படம் முடிகிறது.